வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேனியல் டீஃபோவை பற்றி பார்க்கலாம் வாங்க. டேனியல் டீஃபோ 1660 லண்டனில் பிறந்தார். அவரோட மறைவு 1731. அவருடைய தந்தை தாமஸ் ஃபோர். இவர் ஒரு புச்சராக இருந்திருக்காரு. டேனியல் அவரோட பேர் டீஃபோன்னு 1703 மாற்றிக்கிட்டார். அவர் ஒரு 5 வருஷம் மினிஸ்டர் ஆகிடணுன்றதுனால அகாடமியில் போய் ட்ரைனிங் எடுத்தார். ஆனால் ராஜாவை எதிர்த்து நிறைய பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸை அவரோட பேர் போடாமல் அவர் எழுத ஆரம்பித்தார். அவர் நிறைய தொழில் செஞ்சுருக்காரு. மர்ச்சண்ட்டாக இருந்திருக்காரு, ஜேர்னலிஸ்டாக, இன்வென்டராக, ஸ்பெக்குலேட்டராக, பப்ளிக் அஃபிஷியலாக, எடிட்டராக, ஸ்பையாக எல்லாம் இருந்துட்டு தான் கடைசியில் அவரோட எழுத்து திறமையை அவர் மேலோங்கி எடுத்துன்னு போனதுனால அதுக்கப்புறம் சிறந்த எழுத்தாளர் ஆனார். அவருடைய எழுத்து திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்ச அவருடைய முதல் நாவலே ராபின்சன் க்ரூசோ தான். இது அவர் எழுதும் போது அவருக்கு 60 வயசு. அவர் பேம்ப்ளெட்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அவர் ஒரு கவிதை நடையில் தான் எழுதுவார். அதுக்கப்புறம் அவர் சரிதகங்களை எழுத ஆரம்பித்தார். அதாவது பயோகிராஃபிஸ் எழுத ஆரம்பித்தார். முதல்ல பயோகிராஃபிஸை அந்த நபர்களுடைய பேரோடு எழுதினவர். பின்னாடி ஒருத்தர் கதையும் வேறு ஒரு பேரில் அவர் எழுதுறது அவர் ஆரம்பித்தார். இதுக்கு ஒரு முக்கிய நல்ல எடுத்துக்காட்டுன்னா த ட்ரூ ரிலேஷன் ஆஃப் த அப்பரன்ஷன் ஆஃப் ஒன் மிஸ்ஸஸ் வீல்னு சொல்லிட்டு 1706 அவர் எழுதினது. இதில் அவர் உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை அழகாக ஒரு கதை மாதிரி எழுதுகிற திறமையோடு அது அவர் எழுதியிருப்பார். இது பேர்கள் மாற்றப்பட்ட ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1719 தான் அவருடைய ராபின்சன் க்ரூசோ அவருடைய ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நாவல்னே சொல்லலாம். அவருக்கும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நாவல்லையும் ஃபஸ்ட்டு இது அவர் எழுதியிருக்காரு. இது உண்மையிலே அலெக்சாண்டர் செல்கிர்க்ன்ற ஒருத்தர் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தீவில் ஒரு 4 வருஷம் தனிமையில் இருந்திருக்காரு. அந்த கதையை தான் இவர் 2 பார்ட்டாக எழுதியிருப்பார். முதல் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் தனியாக இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு எப்படி போகிறாருன்னா, அவர் பயணம் செய்கிற கப்பல் மூழ்கிடுது. இவர் மட்டும் உயிர் பிரித்து போகிறாரு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா டீஃபோ எப்படி இந்த க்ரூசோ அந்த யாருமே இல்லாத ஒரு தீவில் ஒரு வீடு அமைச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் அவர் பழக்கப்படுத்தி அப்புறம் ஒரு கப்பல் செஞ்சு ஒரு சாதாரண அங்கே இருக்கக்கூடிய இயற்கை பொருட்களை வச்சு எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கேனிபல்ஸ்னால் மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய காட்டு மிராண்டிங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு சேவேஜான ஃப்ரைடேவை அவர் எப்படி காப்பாற்றுறாரு. அது ஃப்ரைடேன்றது இவர் அந்த பையனுக்கு வைக்கிற பேர். ஏன்னா இவர் ஒரு நாள் கணக்கு வச்சு இவராக பார்த்துட்ருப்பார். அது வெள்ளிக்கிழமையாக அதுவும் அந்த பையனை பார்த்ததுனால அவனுக்கு பேர்லாம் அதுவும் கிடையாது. அதனால் இவர் ஃப்ரைடேன்னு வச்சுறாரு. அந்த ஃப்ரைடே எப்படின்னா க்ரூசோவுடைய ஒரு விசுவாசமான தோழனாகவே ஆயிடுறாரு. வேலைக்காரனாகவும் இருந்து அவருக்கு எல்லா சேவையும் செய்கிறாரு. 2வது பாட்டில் பார்த்தீங்கன்னா டீஃபோ வந்துடுறாரு அந்த தீவுலேருந்து. ஆனால் திரும்பி என்னவோ தோணி திரும்பி அந்த தீவுக்கு அவர் 2வது வாட்டியாக போகிறாரு. அந்த கதை வரும். அது இல்லாமல் ஃப்ரைடேயோட இறப்பும் அந்த கதையில் வரும். இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிறைய நாவல்ஸ் எழுதினார். த ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன், அதுக்கப்புறம் த ஷார்ட்டஸ்ட் வே வித் த டிசென்டர்ஸ், இல்லைனா இதுக்கு இன்னொரு தலைப்பு ப்ரொபோசல்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சர்ச், த ஸ்டார்ம், ராபின்சன் க்ரூசோ, கேப்டன் சிங்கிள்டன், மால் ஃப்ளாண்டர்ஸ், கர்னல் ஜாக்கு, ரொக்ஸானா, இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இவர் எழுதின ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர்ன்றது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் நிச்சயமாகவே அந்த பிளேகை நேரடியாக பார்த்த ஒருத்தருடைய ஜெனுவன் ரெக்கார்டு மாதிரியே அவர் எழுதியிருப்பார். அவ்வளோ எழுத்து திறமை உள்ள ஒரு மனிதர் தான் டேனியல் டீஃபோ. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.